கால் வீக்கம், மூச்சு திணறல், படுக்க முடியாத சூழ்நிலை, ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாக he came to our hospital. So when he came to our hospital, நாங்க இவரை பரிசோதிச்சு பார்த்ததுல அவருக்கு இருதயம் பலவீனமாக இருந்தது. ஸோ இவருக்கு இருதயத்திலிருந்து மெயின் பம்பிங் சேம்பர், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய பம்பிங் சேம்பர்ல இருந்து மொத்த உடம்புக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த குழாய் அயோட்டா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வால்வ், அதான் அயோட்டிக் வால்வ். ஸோ இந்த வால்வ் சுருக்கம் அடைஞ்சிருந்தது. ஸோ இதுதான் இவரோட நோய் டயக்னோசிஸ், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். இது கூட இவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவரோட ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருந்தது. அந்த அடைப்புக்காக இவர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டவர். இது இங்க மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு டயக்னோசிஸ். இது கூட இவருக்கு துணை நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடீமியா அண்ட் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், அதாவது ரத்த நாளங்கள்ல அடைப்புகள், கால் ரத்த நாளங்கள்ல, கை ரத்த நாளங்கள்ல, இது முன்னாடியில இருந்தே இவருக்கு இருக்கு. ஸோ இவரை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல ஸோ இவருக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொசீஜர் வந்து என்னன்னா அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அந்த பழுதான அயோட்டிக் வால்வை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இவருக்கு தேவைப்படும். ஸோ ஜென்ரலி வென் பேஷண்ட்ஸ் கம் லைக் திஸ், ஸோ வி யூஸ்வலி ஹாவ் அ ஹார்ட் டீம் அப்ரோச். ஹார்ட் டீம் அப்ரோச்னா ஸோ cardiac surgeons, so our senior consultant Dr. Balasubramaniam sir, myself, I am from interventional cardiology. இது கூட we have இவரை ஒரு 40 வருஷமா வைத்தியம் பார்த்த இன்டர்னல் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட், பொது மருத்துவத்துறை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தாமஸ் ஜார்ஜ். இது கூட கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியோலஜிஸ்ட், கார்டியாக் அனஸ்தட்டிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு எந்த சிகிச்சை கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதுல தான் இவருக்கு வந்து டிரான்ஸ்கெதீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இம்ப்ளான்டேஷன், டாவர் இல்ல டாவி என சொல்லக்கூடிய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் இவருக்கு உகந்தது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். ஸோ இதை வந்து ஜென்ரலா தொட வழியா, அதாவது ஃபெமரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளம் வழியா நாங்க ஜென்ரலா பண்றது உண்டு. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் அப்ரோச். ஸோ இதை தாண்டி இப்ப இது வழியா பண்ண முடியாத சில பேஷண்ட்ஸ்க்கு வி ஆட் ஃபார் ஆல்டர்னேட் ஆக்சஸ் டாவர், அதாவது வேற ரத்த நாளம் வழியா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ஆக்சஸ் டாவர்னு சொல்லக்கூடியது. ஸோ இவருக்கு என்னன்னா காலில் இருக்கிற 2 ரத்த குழாயிலுமே அடைப்புகள். வலது தொடையில இருக்கிற ரத்த குழாயில 100% அடைப்பு இருந்தது, இடது தொடையில இருக்கிற ரத்த குழாயில 90% அடைப்பு இருந்தது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இவருக்கு இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் மோஸ்ட் காமன்லி டன் ரூட் இஸ் த்ரூ டிரான்ஸ்கெரோட்டிட், அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். பட் இவருக்கு துரதிருஷ்டவசமாக அந்த ரத்த குழாயிலையும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கால்சிஃபிக் அடைப்புகள் இருந்தது. ஸோ இந்த ஆப்ஷனும் இவருக்கு இல்லாததுனால தேர்ட் ஆப்ஷன் ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா வயிற்று பகுதியில் இருக்கிற அயோட்டாவை அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்ஃபீரியர் வீனா கவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாய் வழியா போய் பங்க்சர் பண்ணி மேல கொண்டு போய் வால்வை இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரு டிரான்ஸ்கேவல் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்சும் இவருக்கு பண்ண முடியாது, ஏன்னா இவரோட வயிற்று பகுதியில் இருக்க ரத்த குழாயிலையும் பயங்கரமான கால்சியம் படிமானம் இருந்தது. ஸோ இவருக்கு கடைசி ஆப்ஷன் கை வழியா போற ரத்த குழாய். ஸோ அப்படி பார்க்கும்போது இடது கை வழியா போற ரத்த குழாய் தான் ஒரு சிம்பிள் அண்ட் சேஃபான ப்ரொசீஜர். இது நம்ம இந்தியால உலகத்துல நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இட் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ லெஃப்ட் ஆக்சிலரி ஆர்டரி டாவர். ஸோ இது வந்து இவருக்கு ஏன் பண்ண முடியலன்னா இவரோட இடது ரத்த குழாயோட லூமினல் டயாமீட்டர் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 6. ஸோ ஒரு பார்டர் லைன் கிரைட்டீரியால இருந்தது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவருக்கு பைபாஸ் பண்ண ரத்த குழாய் இந்த வழியா தான் போயிட்டு இருந்தது. ஸோ லீமா டு எல்ஏடி அப்படிங்கிற கிராஃப்ட். ஸோ இவரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பலவீனமாக இருந்ததுனாலையும் இது வழியா இந்த ரத்த குழாய் போறதுனாலையும் இது வழியா பண்றது ரொம்ப ரிஸ்க். அண்ட் இஃப் த வெசல் கெட்ஸ் காம்ப்ரமைஸ்ட், ஸோ அந்த கிராஃப்ட் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா ஹி மே நாட் சர்வைவ் ஆன் டேபிள். ஸோ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வலது தோள்பட்டை கீழே இருக்கிற ரத்த குழாய், ஆக்சிலரி ஆர்டரி. ஸோ இது வழியா போய் இவருக்கு இந்த நவீன சிகிச்சை முறை டாவர் அப்படிங்கிற ரத்த குழாய் மூலியமா போய் we have implanted a valve in this patient.
ஸோ இது ஏன் அப்படி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இது வந்து டெக்னிக்கலி வெரி டிமாண்டிங். ஏன்னா அந்த ரத்த குழாய் வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட். இஃப் ஐ கேன் ஷோ யூ பிக்சர்ஸ். ஸோ இது வந்து டார்ச்சுவஸாக இருக்கும். ஸோ அண்ட் அதை வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அக்ராஸ் தி அயோட்டா அலைன் பண்ணுறதும் இட் இஸ் டெக்னிக்கலி டிஃபிகல்ட். So this we have done very successfully. Our procedure was proctored by Dr. Gopala Murugan. He helped us throughout the procedure. ஒரு ப்ரொசீஜர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது ஏற்கனவே அனிமேஷன் யூடியூப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறது. ஸோ தொட வழியாக ரத்த நாளம் மூலயமா வால்வை கொண்டு போய் அயோட்டிக் வால்வ் இருக்கிற இடத்துல, அடைப்பு இருக்கிற இடத்துல பலூன் மூலியமாவோ இல்லை செல்ஃப் எக்ஸ்பேண்ட் ஆகிற வால்வையோ இம்ப்ளான்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது தான். ஸோ இங்கே தான் இது தொட வழியாக ரத்த குழாய் மூலயமா இந்த கெத்தீட்டரில் இம்ப்ளான்ட் பண்ண வால்வை எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் ஸோ இதை வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணி ஹார்ட்டை டெம்பரவரியாக ஹை ரேட்ஸில் பேஸ் பண்ணுவோம். அதாவது ஹார்ட்டை ஃபிப்ரிலேட் பண்ண வைக்கிறோம். அது எதுக்காகனா அயோட்டிக் ப்ரெஷர்ஸை கம்மி பண்ணுறதுக்காக. நியர் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வி டிப்ளாய் த வால்வ். ஸோ இதுதான் நார்மல் டவர் ப்ரொசீஜர். திஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நோ. இதை வந்து 2002 ஃப்ரான்ஸில் டாக்டர் ஆலன் கிருபர்ன்றவர் பண்ணார். அண்ட் ஒரு டீகேட் லேட்டர் 2011-12 இந்தியாவில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2015 ரொம்ப பரவலாக பண்ணுறோம். ஸோ இப்போ இவருக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால வாட் வி டூ இஸ் வி டூ அ 3D பிளானிங். ஸோ இந்த மாதிரி இவரோட சிடி ஸ்கேன், ரத்த குழாயை சிடி ஸ்கேன் மூலயமா ஸ்கேன் பண்ணி அதை 3Dயாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஸோ இன்ஃபேக்ட் ஏஐ ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஹியர். விர்ச்சுவல் டேவர்னு சொல்லுவோம். அதாவது ஏஐ மூலியமா பண்ணாமையே பேஷண்ட்டுக்கு மேலே பண்ண மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன். இட் இஸ் ஸ்டில் எவால்விங், பட் வி ஹேவன்ட் கம்ப்ளீட்லி காட் அன் அப்ரூவல் ஃபார் ஆல் திஸ். ஸோ இது மூலயமா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வெசலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போக சாத்தியமாக என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி then we executed in this patient. So the final result was successful. அண்ட் இந்த வலது தோள்பட்டை ரத்த குழாயில் ஒரு துளை போட்டு எடுத்துகிட்டு போனோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து இது வரைக்கும் பெர்குட்டேனியஸாக கம்ப்ளீட்டாக யாரும் பண்ணதில்லை. ஸோ சர்ஜன்ஸ் கட் டவுன் அண்ட் தென் தே கிவ் தி ஆர்ட்ரி டு அஸ் அண்ட் தென் வி டேக் இன் த ஷீத். பட் இதை வந்து நாங்கள் என்டையர்லி பெர்குட்டேனியஸாக பண்ணோம். ஸோ இந்த துளை போட்ட இடத்த ஒரு கவர்ட் ஸ்டென்ட், கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டென்ட் போட்டு இந்த துளையை க்ளோஸ் பண்ணிட்டோம். I came to know about this hospital through my Dr. Thomas George only. Then I was admitted. My treatment was done by all the doctors in a very good manner. I am now recovering well. I feel more comfort now than earlier. Thanks to all the staff, nurses, even doctors who all helped us to recover my health. And it is a good hospital and I recommend for everybody in this world. Good afternoon. So any treatment has risks and benefits. We must individualize treatment according to the patient need. So Mr. Rangarajan, 25 years before, he underwent open bypass surgery by our team 25 years before. He is doing well. Now part of aging, he developed another problem in the heart. Now again doing repeat heart surgery carries higher risk because his ascending aorta is calcified, totally calcified. And as Dr. Balamurugan outlined, he has multiple blocks in all peripheral arteries. So the ideal treatment we discussed and we came to the decision of doing TAVR through the right subclavian artery, which is the first procedure done in India. And the procedure went on well and he is doing extremely well. Thank you. இந்த ப்ரொசீஜர் பண்ணலையா இல்லை ஏஜ் அட் திஸ் ஏஜ் நம்ம பண்ணுறாங்களா சார்? ஸோ
டாவர்ங்கிறது ஜென்ரலி ஓல்ட் ஏஜ்ல தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்தியாலேயே ஏன் பண்ணல அப்படின்னா ஜென்ரலி when there are safer alternative routes nobody will choose this route to do this procedure. ஸோ the easiest way வந்து தொட வழியா பண்றது. ஸோ அந்த மாதிரி அந்த ரத்த குழாயெல்லாம் நல்லா இருக்கும்போது nobody will take this ரைட் தோள்பட்ட ரத்த குழாய் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ இவருக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாததுனால we are forced to do through right axillary artery. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி பண்ணதே இல்லையா? In India, yes. இந்தியா ஃபர்ஸ்ட். Yes, sir. இவருக்கு ஏஜ் காம்ப்ளிகேஷன் அது வராது சார். ரைட் ஆக்சுவலி நோ அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். மேபி நோ maybe challenges during the operation because your toughest route you have taken. Any challenges? Definitely, it is technically very demanding. I told you, I have shown the artery Yeah, also. you showed So it's a very tortuous course. So அது வழியா ஒரு 23 or 26 இவருக்கு போட்டது 23 millimeters valve. அதை எடுத்துட்டு போறது, delivery system, manipulation. Definitely, it is very technically challenging. Local imported valve, sir. Yes, this was an important. Life, what about life is? So, see, this is a recently innovated procedure. We Okay. have data for the last 15 years. Okay. So, 15 years, the patients have been doing well. Well, very nice. Yes. அவருக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரியும்? இந்த நோயினாலயா? So, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி அறிகுறிகள்? ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். ஆஸ் வயசு ஆக ஆக வர ஒரு நோய் தான் இது. ஸோ த ப்ராப்ளம் வித் திஸ் டிசீஸ் இஸ் இது வந்து ரொம்ப ஸ்லோலி ப்ராக்ரெசிவ். ஸோ ஸ்லோலி ப்ராக்ரெசிவ் அன்டில் இட் பிகம்ஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ பேஷண்ட் டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி டிராஸ்டிக் சிம்டம்ஸ். ஸோ இப்போ நார்மலாக அயோட்டிக் வேல்வோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தா ஒரு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். இவருக்கு when he presented அவருக்கு வந்து 0.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இட் ஹஸ் பிகம் வெரி கிரிட்டிக்கல். 1 சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா நம்ம கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1.5 2 இல்லை அந்த மாதிரி ப்ராக்ரெஷனில் எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. ஓல்ட் ஏஜில் வி ஆர் நாட் வெரி ஆக்டிவ். அவங்க ஓட போகிறதில்ல, ஹில் கிளைம் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அண்டர் பிளே ஆகும். ஸோ ஜென்ரலி when it becomes critical அவங்களால மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குறது, நெஞ்சு வலி வர்றது, தலை சுத்தல் இருக்கிறது. ஸோ எக்ஸர்ஷன், அதாவது எப்பெல்லாம் நடக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசிவ் டயர்ட்னஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தென் ஆப்வியஸ்லி ஒரு சிம்பிள் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஆஸ்கல்டேட் பண்ணாலே இதை சஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சிம்பிள் நான் இன்வேசிவ் டெஸ்ட் எக்கோ கார்டியோகிராம் வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாக்டர் வந்து காம்ப்ளீட் சர்ஜரி any latest technology you use for this type of operation? Obviously, I don't know. So இது வந்து the more important, see 60% of the work is pre-procedure. So ஒரு hard team discussion. So இந்த பேஷண்ட்டுக்கு எது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், அப்படி பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் என்ன பண்ண முடியும், என்ன வேல்வ் சூஸ் பண்ணுறது, என்ன சைஸ் வேல்வ் போடுறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் சிடி அனாலிசிஸ். ஸோ சிடி ஸ்கேன் எடுத்து அனலைஸ் பண்ணி இவருக்கு இந்த சைஸ் வேல்வ் போடும். இந்த சைஸ் இவருக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேட் அ ஃபங்க்ஷனிங் பைபாஸ் கிராஃப்ட். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த வேல்வு போடும்போது நமக்கு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய்க்கு அடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொரோனரி அப்ளூஷன் சொல்லுவோம். ஸோ அது நடக்காமல் இருக்க எவ்வளோ ஹைட்ஸு, இது எல்லாமே சேஃப்டி, எந்த வழியாக எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுறது தான். அண்ட் ஆப்வியஸ்லி நவ் த நியூவர் டெக்னாலஜிஸ் ஏஐ விர்ச்சுவல் டவர். ஸோ அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பண்ண மாதிரி நாங்கள் சிமுலேட் பண்ணி we can expect and we can even predict the complications. இல்லை நம்ம இப்போ நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கிறதுனாலையோ எதுவும் மாறாது சார். ஸோ இட்ஸ் பெண்களும் இதை நல்லா பாதிக்கப்படுற வாய்ப்பு அதிகமாகுதா? பெண்களுக்கும் டெஃபினெட்லி முன்னாடி குறைவாக இருந்தது, இப்போ பெண்களுக்கும் அதிகமாக வர்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் we are talking two different things. அதாவது வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது, இது வந்து வால்வ் ப்ராப்ளம். இது வந்து வயசாகிறதுனால வருது. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் செக்ஸ். இது பெண்களுக்கும் இதே பிரச்சனை, பெண்களுக்கும் இதே ஏஜ்ல இதே பிரச்சனைகள் வரலாம். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாமளே ஹார்ட் அட்டாக் வந்து பெண்களுக்கு கம்மியாக வரும். அப்படி அதுதான் நான் சொன்னேன், ரெண்டு வித்தியாசமான பிரச்சனைகள் நம்ம சொல்றோம். வித்தியாசம். ஸோ எஸ், இது வந்து வால்வ் ப்ராப்ளம். ஸோ அவர் கேட்கறது வந்து ரத்த குழாய் அடைப்பு ப்ராப்ளம். இந்த வால்வோட லைஃப் டைம் எவ்வளோ? ஸோ we have data for 15 years. Sugars uncontrolled இருந்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ ப்ரெஷர்ஸ் ஆர் அன்கண்ட்ரோல் வில் நாட் பி ஏபிள் டு டையூரசின் மேல், அதாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து அவரை வெளியில் கொண்டு வர முடியாமல் இருக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா இவருக்கு ஏற்கனவே பைபாஸ் பண்ணதுனால அதில் அந்த பைபாஸ் ரத்த குழாயிலையும் அடைப்புகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி துணை நோய்களுமே இட் வில் கான்ட்ரிபியூட் டு தி அவுட்கம்ஸ். இப்போ நீங்கள் விர்ச்சுவல் ரிகர்சல் பண்ணீங்க இல்லைங்களா ஏஐ டெக்னாலஜியில், அது வந்து இது வந்து டைலர்டு மெஷர்மெண்ட்டில் பண்ணீங்களா இல்லை டெம்ப்ளேட்டில் வந்து ரிகர்சல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு? சிடி ஸ்கேனில் வச்சு தான் சார். இவரோட சிடி ஸ்கேன், எஸ், இவருக்காக டைலர் மேடு.
இவரோட ரத்த குழாய், ஏன்னா இவர் மேல தான் ப்ரொசீஜர் பண்ண போறோம் இல்லையா, ஸோ இவரோட ரத்த குழாயை தான் சிமுலேட் பண்ணி ப்ரொசீஜர் பார்த்தேன். வந்து எல்லாருக்குமே ஒரு 100 அடி நடந்தா மூச்சு வாங்காது இல்லையா, நீங்க 4 மாடி ஏறுறீங்கன்னா யாருக்கு வேணா மூச்சு வாங்கலாம். ஒரு மாடி ஏறும்போது மூச்சு வாங்குறது இஸ் அப்நார்மல் இல்லையா. ஸோ கண்டிப்பா தேர் சம்திங் யூ கேன் டெஃபினெட்லி, அது பேஷண்ட் கேன் டெஃபினெட்லி ஃபீல் த டிஃபரன்ஸ். முன்னாடி இப்படி இல்லை, இப்போ புதுசா இப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் பிகாஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆகிறதுனால சம் பேஷண்ட்ஸ் ஈவன் ஹேவ் சடன் கார்டியாக் டெத். ஸோ இந்த ரத்த ஓட்டம், அதாவது ஹார்ட் விட்டு வெளியில வராதனால கிரிட்டிக்கல் ஸ்டெனோசிஸ்ல தே பிரசன்ட் வித் சடன் கார்டியாக் டெத். இவர் இதை டயட்டை தான் ஃபாலோ பண்ணணுமா இது வந்து? For the valve and for this valvular disease, there is no specific diet. Obviously, இவரோட துணை நோய்களுக்காக சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த ரத்த குழாய் ப்ராப்ளம்காக ஒரு ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணணும். பட் இந்த வால்வ் ப்ராப்ளம்காக there is no special diet.